நான் பிறக்கும் போதே மரிப்பதற்காக பிறந்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலகட்டத்தில் தான் மரிப்பேன் என்பதும் அவருக்கு தெரியும். வேதம் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தின நேரம் 33.5 வயதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த 33.5 வயதிலே தானும் மரிப்பேன் என்று இயேசு பிதாவின் மூலமாக திட்டம் பண்ணப்பட்டிருந்ததினாலே கண்டிப்பாக அதே வயதில்தான் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லியிருப்பார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சிந்தித்து பார்த்தால், தியானித்து பார்த்தால் அது ஏறக்குறைய ஒத்துத்தான் போகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மணிக்கு இந்த நேரத்தில் இந்த பஸ்காவிலே நான் மரிக்கப் போகிறேன் என்று தெரிந்து மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தாரே, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் இவைகளை எல்லாம் தெரிந்து அவர் தனக்காக எதையும் அவர் வைத்து விட்டு போவதில்லை. சன்னியாசிகள் பெரும்பாலும் தங்களுக்கென்று எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே தேவன் தனக்கென்று எதையுமே வைத்து கொள்ள விரும்பவில்லை. அவருக்கு தெரியும், நான் வந்தது மரிப்பதற்காக, நான் மரிப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் போன குட் ஃப்ரைடேலையும் சொன்னேன், நம்மெல்லாம் வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மரிப்பதற்காகவே பிறந்தார், நமக்காகத்தான். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த அன்பை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் அதை மனதிலே போட்டுக்கொண்டு அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நேரம் வரை அதை யாருக்கும் தெரியாமலே அவர் மனதில் வைத்திருந்தார். தொடக்க நேரத்தில் யாருக்கும் அதை சொல்லவில்லை. ஆனால் அந்த ஊழியத்தினுடைய நடு மையம் வரும்போது அவர் மரணத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் பேசித்தான் ஆக வேண்டும். எதிர்பார்ப்போடு ஒரு 12 பேர் கூட இருக்கிறார்கள். அவர்கள் உடைந்து போகக்கூடாது, அவர்கள் இடறி போகக்கூடாது. அவர்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதனால் தான் மரிப்பேன் என்று, சீக்கிரமாக மரிக்கப் போகிறேன் என்று தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியத்தை முதல் முறையாக தன் சீடர்களோடு பேச விரும்புகிறார். எப்படி பேசுவது, மரித்து போவேன் என்கிற செய்தியை எப்படி சொல்லுவது, யோசிக்கிறார், சிந்திக்கிறார். அதனால் அவர் எப்படி தொடங்குகிறார் தெரியுமா? என்னை யார் என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். உடனே சீஷர்கள் வேகமாக, உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது அப்படியே அவர் கேட்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உடனே எல்லாவற்றிற்கும் வேகமாக பதில் தெரிந்தால் ஒருவர் பதில் சொல்லிவிடுவார். பேதுரு மாதிரி சபை இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பதில் தெரிஞ்சாலும் நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனால் பேதுரு வேகமாக அவர் சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன். உடனே சபாஸ் பேதுருவை தட்டி கொடுக்கிறார். உன்னை மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அடுத்து தான் அந்த செய்தியை உள்ளே போடுற. அந்த செய்தி என்ன? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். அந்த வார்த்தையில் இதுக்கு இடையிலே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வருகிறார். மத்தேயு 16வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா 21வது வசனத்தை வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு, இதுதான் முதல் தடவை. நல்ல கவனிங்க, இதுதான் தன்னுடைய மரணத்தை இயேசு வெளியரங்கமாக்குகிற முதல் தடவை. மனசுக்குள்ள இவ்வளவு நாள் போட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியத்தை, நான் சீக்கிரம் மரித்து போவேன் என்கிறதான ரகசியத்தை, தான் பாடுபட வேண்டும், தான் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று ரொம்ப ஒரு பெரிய பாராட்டுதெல்லாம் கொடுக்கிறார். பரலோகத்தினுடைய திறவுகோலை உனக்கு தருவேன், நீ எதை பூட்டுறியோ அது பூட்டப்படும், நீங்கள் எதை திறக்கிறீங்களோ அது திறக்கப்படும், இதெல்லாம் சொல்லிட்டு கோர்வையாக அப்படியே கீழே வர்றாரு. நம்ம மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போவார். நல்லா இப்போ தெரியுதா? எருசலேமுக்கு சாகிறதுக்கே போயிருக்காரு. அவர் எருசலேமுக்கு போனால் கொன்றுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ எருசலேமுக்கு, இதை நான் பின்னாடி உங்களுக்கு இன்னும் காண்பிக்கும் போது, அது எருசலேமுக்கு போவோம் வாருங்கள், மனுஷகுமாரன் பாடுகளுக்கு உட்பட போகிறார், மரிக்க போகிறார்னு சொல்லிகிட்டே தான் கூட்டிகிட்டு வர்றார். அப்போ இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மரணத்தை குறித்து மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற போராடி இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டும் இருந்தார்.
அதை தவற விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார். உண்மையை சொல்லப்போனால் இந்த வேலைக்கு யார் வருகிறீர்கள் என்று கூப்பிட்டால் நம்ம எல்லாரும் ஓடி வந்து விடுவோம். வந்த பிறகு நாம் சிந்திப்போம் அல்லவா, என்ன இவ்வளோ கடுமையான வேலையாக இருக்கே, நம்ம இதுக்கு வந்துட்டோமேனே. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையினுடைய பாடுகளை அவர் சுமக்க வரும்போது அவர் நினைத்தது போல் இல்லை. அவருக்கு மிகவும் கடுமையானதாகத்தான் இருந்தது, மிகவும் போராட்டமாகத்தான் இருந்தது, மிகவும் லேசானதாக அவர் நினைத்தது போல சாதாரணமானதாக இருக்கவில்லை. அநேக கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை லெகுவாகத்தான் இருக்கும், சாதாரணமாகத்தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி வந்து விடுகிறோம். ஆனால் அந்த போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம், தடுமாறி போகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதை ஜெயிப்பதற்கு தன்னை பழக்க வைத்திருந்தார், தான் அதில் பக்குவப்பட்டிருந்தார், தான் அதை நிறைவேற்றுவதற்கு வைராக்கியம் கொண்டிருந்தார். அப்போ இங்கே முதல் தடவையாக நீங்கள் கவனித்து பாருங்களேன். முதல்ல இந்த ரகசியத்தை தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் கவனிக்கும்படி கேட்குறேன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாகத்தான் பேச விரும்புகிறேன். அதனால் நான் கத்தி சத்தம் போட்டு பேச விரும்பலை. நீங்கள் எல்லாருடைய பார்வைகளும் எனக்கு நேராக வரணுங்கிறது முக்கியமான காரியம். இப்போ முதல் தடவை தன்னுடைய மரணத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சற்றும் எதிர்பார்க்காத தேவனுடைய சீடர்கள் ஒரு வார்த்தை வேகமாக பேதுரு பதிவு செய்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் கனவுல கூட இதை நினச்சி பார்த்தது இல்லை. அவரோட கூட நம்ம வயசாகும் போகிற வரைக்கும் இருக்க போகிறோம், அவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்க போகிறார், நாம் ஒரு பின்னாடி ஊழியம் செய்ய போகிறோம், அதை மட்டும்தான் அவர்கள் கற்பனைகளை வைத்திருந்தார்கள். முதல் முறையாக ஆண்டவர் போட்டு உடைக்கிறார். இங்கே தான் என்ன உடைக்கிறார்? மனுஷகுமாரன் வேதபாரகராலும் பரிசேயராலும் பிரதான ஆசாரியர்களாலும் சிலுவையில் அறையப்படுவார். எனக்கு புரியாத ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த தூங்கிட்டே தலையாட்டுற பிரச்சனை மட்டும்தான். தயவு செய்து அது வேண்டாம். இந்த கண்ணை மூடிக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது வேணாம். இன்னைக்கு கொஞ்சம் கண்ணை திறந்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அதுவும் ஒரு கிருபை தான். அந்த கிருபை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன, அந்த தூங்கிட்டு சோத்திரம் போடுறது, அல்லேலூயா போடும்போது கையை தூக்குறது, அது எப்படி தான் முடியுதோ தெரில. அந்த கை மட்டும் அதுதான் அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. என்ன செயல்? அனிச்சை செயல். நீங்கள் டிரைவிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வந்தால் டக்குன்னு கால் பிரேக்குக்கு போயிடும். அது எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது போகும், அவ்வளோதான். கால் உடனடியாக பிரேக்கில் போய் மிதிக்கும். அது மாதிரி நம்ம ஆளுகளுக்கு அப்படியே பழகி போச்சு. அப்படியே தூங்கினாலும் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம், சோத்திரம் அது சோத்திரம் சொல்லும். அது ஆனால் அது பெரிய ஒரு கிருபை. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்க, முதல் முறையாக போட்டு உடைக்கிறார். நம்ம சொல்கிறோம் பேதுரு அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு. இதுவரை எதுவுமே அப்படி தெரியாது. இதுவரை அவருக்கு எந்த தகவல்களும் அப்படி வந்ததில்லை. ஒரு நாளும் ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்த, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் நேசிக்கிற கணவனோ மனைவியோ உங்களை கூப்பிட்டு நான் சீக்கிரம் செத்துருவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செத்துரு, பரவாயில்ல செத்துரு, அதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்போ சாவேன்னா அதுதான் எனக்கு திருவிழா அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அம்மா மாதிரி அழுதுறோம், ஏங்க அப்படி சொல்கிறியா, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அதுதான் நடக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அதுதான் இங்கே நடக்குது. அவ்வளோ பாசம், அவ்வளவு அன்பு. யோவான் மாதிரி இல்லை, யோவான் ஸ்தானங்கள் மாதிரி இல்லை, விட்டு கொடுக்கவே மாட்டார். தப்பு செஞ்சாலும் தட்டி கொடுத்து தான் உங்களை நடத்திட்டு வந்தார். அல்லேலூயா. ஒன்றா சொல்கிறாங்க, உபவாசம் இருக்காமல் கதிர்களை பறித்து திங்கிறாங்க. என்ன உங்கள் சீசர்கள் இப்படி இருக்கிறாங்க? உபவாசம் அன்னைக்கு கதிர்களை பறித்து திங்கலாமா? இது நியாயமா? இது அப்படியா? இது இப்படியான்னு கேட்கும்போது சொல்கிறாரு, அவங்க சாப்பிடட்டும்பா, இப்போ சாப்பிடாம எப்போ சாப்பிட போகிறாங்க? மணவாளன் இருக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிடட்டும், நான் இந்த உலகத்தை விட்டு போவேன், அப்போ அவங்க உபவாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவன் அவர். அவரை நீங்கள் ருசித்து பார்த்தா தெரியும், விட்டு கொடுக்கவே இல்லை. நம்மையும் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவ்வளவு அன்பு. சாப்பாடு ஊழியத்தில் எல்லா நன்மைகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு, அவங்களுக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் கொடுக்குறாரு. இன்றைக்கி தான் முதல்ல ஒரு அணுகுண்டு விழுகுது. நான் மரிக்க போகிறேன், என்னை பிடித்து சிலுவையில் அறைவார்கள் அப்படிதானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. கொலை உண்டு, மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். மூணாவது நாள் எழும்புறதெல்லாம் அவங்க மைண்ட்ல இப்ப ஏறாது. இப்ப சாக போறேன்ட்டார், அது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஏறி இருக்கு. என்னடா மரிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு. உடனே பாத்தீங்கன்னா அப்பொழுது பேதுரு
பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவர் அவர்களோடு ஒரு நண்பனை போல பழகி இருக்காரு பாருங்க. கையை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போக முடியும், அவரை கடிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் படிக்கும்போது தன்னை ஒரு தனிப்பட்ட நபராக காட்டிக்கொள்ளவே இல்லை, அவர்களில் ஒருவராகவே அவர் இருந்திருக்கிறாரு. அவர்களில் ஒருவராக உங்களை கடிந்து கொண்டாலே உங்களுக்கு பிடிக்காது, நீங்க விசுவாசி, நான் ஊழியக்காரன், அது எப்படி எங்களை கடிந்து கொள்ளலாம்? ஆனா இங்கே நமக்கெல்லாம் குருவானவராக இருக்கிற அவரை தனியாக கூட்டி கொண்டு போய் கடிந்து கொண்டு அவர்களுக்கு இது நேரிடக்கூடாது என்று சொல்லுகிற அளவில் அவர்களோடு ஐக்கியமாக அவர்களோடு இணையாக இருக்கிற 6 நாளைக்கு அப்புறம், இந்த சம்பவம் நடந்து 6 நாளைக்கு அப்புறம் மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் லைட்டாக உள்ள சொருகி வைக்கிறாரு, நான் மறிச்சிருவேங்கிற சம்பவத்தை. இது நடந்து 6 நாளைக்கு அப்புறம் அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் வசனம் வேண்டாம், 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கவனிங்க. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று அங்கேயும் எலியாவை பத்தியே பேசிக்கிட்டே வர்றாரு. ஆனா எலியா வந்துட்டாருப்பா, எலியா வந்தாயிற்று என்று சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அப்படியே அவர்களால் பாடுபடுவார் என்று. இப்படி ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை குறித்து தன்னுடைய மனதில் வைத்திருந்ததான ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, மரணம் வரப்போகிறது, நான் மரிக்க போகிறேன், என்னை பிடித்து சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லி மரிச்ச பின்னாடியே அவன் பயந்துட்டு ஓடிட்டான். நம்மள மாதிரி தானே அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்க பயந்து போய் ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டு அந்த ரூமுக்குள்ளே பயந்து கொண்டு இருந்ததையும் பிற்பாடு சொந்த ஊருக்கு போய் அவர்கள் சொந்த தொழிலை செய்ததையும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலையில் திருச்சபையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களோடு சபையிலே பேசுகிற வார்த்தைகள் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். நான் உணர்ந்த இந்த 8 வருட ஊழியத்தில் என்னோடு திரும்ப திரும்ப கர்த்தர் பேசினது, இந்த சபை குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படி நீ சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தை ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லாமல் இருந்ததில்லை. ஆனால் சீடர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அதை போலவே என் சபை இதை எடுத்துக்கொண்டது. நகை கலட்டின அநேகர் கூட கடைசி காலத்தில் குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே நிர்பந்தமாக தூக்கி எறியப்பட்டு ஆண்டவரை விட்டு வெளியே போனதுதான் இந்த சபையின் சரித்திரம் இருக்கிறது. தேவன் ஒருவனை காப்பாற்றவும் விடுவிக்கவும் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், குடும்பம் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க, ஆனா சபைக்கு மட்டும் ஒண்ணா வரமாட்டாங்க. ஒரே வீட்டில் தான் தங்கி இருப்பாங்க, ஆனா ஒவ்வொரு ஆளா வருவான். 4 பேர் வீட்டில் இருப்பான், ஒரு ஆள் மட்டும் சபையில் இருப்பார்கள். நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் பேசுகிற திரும்ப திரும்ப பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். வரும் தலைமுறைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவனிக்க வேண்டும். இதைவிட அதிகமான பிள்ளைகள் இங்கு இருந்தார்கள், அவர்கள் எங்கே போனார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மோடு திரும்ப பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. இங்கே இவர்களுக்கும் அதை சொல்லுகிறபடினாலே நான் கவனிக்கிறேன். அப்படியே நடந்தது. கடைசி வாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் கிளம்பி எருசலேமுக்கு வந்துவிட்டார். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தால் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவரை பரியாசம் பண்ணவும் 17ஆம் வசனம் நீங்க நல்லா கவனிங்க. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இப்போ உங்களுக்கு இது புரியுதா? இப்ப சிலுவையில பாடுபடுறதுக்காக எருசலேமுக்கு கிளம்பிட்டாரு. லாஸ்ட் வீக் கிளம்புறாரு. இது கடைசி வாரம். கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க 12 பேர் ரொம்ப முக்கியமானவங்கல்ல, சொல்லாம செத்துட்டாரு. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், சொல்லாம போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே, சொல்லி நான் போயிருவேங்கிறத போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப ஆண்டவர் தனியா கூப்பிடுறாரு, நான் சீக்கிரமாக மறிக்க போகிறேன், எருசலேமுக்கு அது விஷயமா தான் போகிறேன், நீங்கள் 12 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, யூதாசு நீனும் முக்கியம்தான், அதனால தனியாக வாங்கன்னு 12 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டு. அப்பாவுக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் அடிக்கடி செய்வார். பிள்ளைங்களை தனியாக கூப்பிட்டு உட்காந்து பேசுறது, 3 பேர் வாங்க 3 பேர் வாங்கன்னு சொன்னது கடைசி எனக்கு இன்னும் மறக்க முடியாமல் இருக்குது. அவருக்கு பரோட்டா பிடிக்குமேனு முந்தின நாள் வாங்கிட்டு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வாங்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க,
அப்பா சாப்பிட்டாரு, இட்லி கொடுத்தாச்சு, இன்னைக்கு அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க. அவர் அன்னைக்கு தான் அவர் கடைசி சாப்பிட்ருப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும், தெரியாது. ஆனால் அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வெளியே கடைக்கு போக மாட்டேன். ஆனால் அன்னைக்குன்னு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அப்பா சாப்பிட்டாங்க, இருக்கட்டும் நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் 3 பேரையும் தேடி இருக்கார். 3 பேரையும் பார்க்கணும், 3 பேரையும் பேசணும். அது ஒரு கடைசி சந்திப்பாக இருந்திருக்கும். அது இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. ஆனால் அதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதோட காலையில் போயிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய மக்களே, ஆனால் ஆண்டவர் அப்படி மறிக்கல மக்களே. 1 வாரத்துக்கு முன்னாடி தம்முடைய சீடர்களை அழைத்து தனியாக வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவரோட கூட்டமான ஜனங்கள் எப்பொழுதும் இருப்பாங்க, எப்பயும் திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கும். ஆனால் இந்த 12 பேருடைய அவருடைய மரணம் இவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும், இவர்கள் தடுமாறி போய்விடக்கூடாது என்பதை தன்னுடைய இருதயத்தில் மட்டும் சுமந்ததை 1 தடவை 2 தடவை போட்ட அவர், இப்பொழுது நம்ம எல்லாரும் எருசலேமுக்கு போகிறோமா? எதுக்கு? ஊர் சுற்றி பார்க்கவா? எதுக்கு? அங்கே இருக்கிற ஆலயத்தெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கா போகிறோம்? அங்கே திருவிழா பார்க்கறதுக்கு போகிறோமா? இல்லைப்பா, என்னை கொலை செய்ய போகிறாங்க, என்னை முற்றிலுமா நான் மறிக்க போகிறேங்கிற செய்தியை தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்கிறாரு. எருசலேமுக்கு கிளம்புற கடைசி வாரம் 21 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். குருத்தோலை ஞாயிறு தொடங்குகிறது. இங்கே 20ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன், நான் நினைக்கிறேன் நமக்கு ஊருக்கு போகிறோன்னு சொன்னாலே என்ன வந்துடும்? தலை காலு வாள் எதுவுமே புரியாது, யாருமே கண்ணுக்கு தெரியாது. ஊருக்கு போகிறேன் அந்த ஜாலி மூடு நமக்குள்ளே வந்துடும். அது மாதிரி அவருக்கு ரணவேதனை இருக்கு உள்ள. இவங்களுக்கு ஊருக்கு போகிறோங்கிற ஜாலி. இவங்க யாரும் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரில, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேதமும் நமக்கு காண்பிக்கல. அதனால் அவங்க எப்பயும் போல வழக்கம் போல தான் அவங்க நினச்சிக்கிட்டு அந்த பயணத்தில் அவங்க கிளம்புறாங்க. வாசிக்கலாம். பிரதான ஆசாரியர்களிடத்தில் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். பாத்தீங்களா? புறஜாதியார்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். இந்த ஆண்டவருக்கு நேரிட்டது மாதிரி யாருக்குமே நேரிட்டக்கூடாது. இந்த போற வாரவெல்லாம் அடிப்பான் தெரியுமா? அது மாதிரி தான் அங்கே நடந்தது. அவங்க கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோமர்கள் கையில் கொடுக்குறாங்க, அவங்க கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலுவையில் அறையிறாங்க. ரொம்ப பெரிய வேதனை அவர் நமக்காக சுமந்திருக்கிறார். அப்படி ஆனால் ஆண்டவர் இதையெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பாருன்னு மட்டும் தோணுதுங்க. அவர் இங்கே பேசும்போதே தெரியுது. அடிப்பாங்க, துப்புவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க நம்மளை என்ன செய்வாங்களோ, அவங்க எப்படி நம்மளை அடிப்பாங்களோ, இந்த சிந்தனை அவரை ரொம்ப வாட்டி இருப்பது நம்மளால் உணர முடிகிறது. நான் இன்னும் உங்களுக்கு உள்ளே போகும்போது அது உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அதை நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். இவர் ஒரு டேனில் பேசிட்டு இருக்காரு, அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே செபுதேவன் குமாரர்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா வந்து என் பையனுக்கு இங்கே ஒரு சீட்டு, என் பையனுக்கு இங்கே ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குது. நினச்சி பாருங்க, அவர் மரண வேதனையில் உட்கார்ந்துருக்காரு. இங்கே எனக்கு ஒரு இடம், நீங்கள் நடுவில் உட்காரணும், இந்த பக்கம் நான் உட்காரணும், இந்த பக்கம் அவர் உட்காரணும், இந்த பக்கம் யோவானுக்கு இடம், இந்த பக்கம் யாக்கோபுக்கு இடம். அவர் மனசில் நினச்சிருப்பாரு, சரி என்ன சொல்கிறது? ஏன்னா நம்ம ஆண்டவரம் போல நல்லவர் ஒருத்தர் இல்லை. யாரையும் ஒருபோதும் ஒரு நாள் காயப்படுத்தவே மாட்டார். எப்பையும் நம்மளை குறித்தே சிந்திப்பார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்னாடியும் மனிதனை குறித்தே சிந்தித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவர்கிட்ட தான் புரியும். இதாட்ட கேட்டிருக்கலாம், இப்போ தானே இவ்வளோ வேதனை செஞ்சு நான் மறித்து அடக்கம் பண்ணேன், இப்போவே பாதாளத்துக்கு போகணுமா? இப்போவே அந்த மனிதர்களை மீட்டு எடுக்கணுமா? அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. உங்களுக்காக எனக்காக நொடி பாராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார். என் ஆசீர்வாதத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார். என் நன்மைகளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை விடுவிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார். என்னை உயர்த்துவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என்னை குறித்தே சிந்திக்கிறவர். அதனால தான் அவர் டைரியில் எழுதி வைக்காம அவருடைய வலக்கரத்தில் என்னை எழுதி வைத்திருக்கிறாரு. இடக்கையில் கூட நான் எப்பயாவது தான் பார்க்குறேன்.
வலக்கை நான் அதிகமாய் பயன்படுத்தும் போதெல்லாம் அவர் என்னை குறித்து சிந்திக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா அவர். அவர் எப்படி எங்களை மறப்பார்? அவர் எங்களை ஒருபோதும் மறக்கிற தெய்வம் அல்ல. அவர் மறப்பாதனால தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எங்களை அழிப்பதற்கு பல வியாதிகள் வந்தது, எங்களை அழிப்பதற்கு பல பிரச்சனைகள் வந்தது, எங்களை நிர்மூலமாக்குவதற்கு பல சூழ்நிலைகள் வந்தது, உங்களுக்கும் வந்தது. கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன்னை குறித்து ஒருபோதும் ஒரு நாள் சிந்திச்சதில்லை. அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தான் போனார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் குடிக்கிற பாத்திரத்தில், நான் பெற ஸ்தானத்தில் உன் பிள்ளைங்களும் பெற்றாங்கன்னா உன் பிள்ளைங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னார். நீ கேட்டது ரொம்ப கஷ்டமான கேள்விதான் மக்களே. நீ கேட்டது ரொம்ப கொடியதான ஒரு காரியம்தான். ஏன்னா அதெல்லாம் நான் நிர்ணயிக்க முடியாது. ஒரு பக்கம் பிதா தான் உட்கார்ந்துருக்காரு. அவரை எழுப்பி விட்டுட்டு உன் பிள்ளைய உட்கார சொல்றியா? கரெக்டு தானே? பிதாவினுடைய வலது பாரிசம், இயேசுவினுடைய இடது பாரிசத்தில் பிதா இருக்கார். அப்படி பார்த்தா பிதாவுக்கு வலது கை பக்கம் இயேசு உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த அம்மா யாரோட சீட்டை பிடுங்க பார்க்குது? அந்த சீட்டை பிடுங்கிட்டா அவங்க மகனுக்கு வேணுமா? இவர் போகிற நேரம் வேற. இப்படி தான் பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை குறித்த நினைப்பு ஒன்று இருக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஒன்று இருக்கும். நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அவருடைய இருதயத்தினுடைய நீங்காத இடம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பாயிண்ட்டுக்குள்ளே வரவா? அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்தது தான் மரியாதை. அவர் மனசெல்லாம் மரணத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது செபுதேவனுடைய மனைவிக்கு கூட புரியாத ஒன்று ஒரே ஒரு அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறார், அவர் சீக்கிரம் மறிக்க போறாருன்னு சொல்லி தன்னுடைய வீட்டிலிருந்த விலை ஏறப்பெற்ற தைலத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய தலை மேலே ஊத்தின உடனே, எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு மட்டுமே இருந்த ரகசியம் இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்னுடைய சீடர்களிடத்திலே பல முறை நான் பேசும்போது புரியாத ஒரு ரகசியத்தை இந்த பெண் நீண்ட நாட்களாக தன் கையில் வைத்திருந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு காலில் ஊத்துனது வேற, தலையில ஊத்துனது வேற. மொத்தம் 3 தடவை இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. நாயின் ஊரில் பாவியான ஸ்திரீ அவருடைய காலிலே முதல் தடவை ஊற்றினாள். 2வது தடவை மரியாள் அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். 3வது தடவை அதே மரியாள் அவருடைய தலையில் ஊற்றினாள். வேதத்தை போய் படிச்சுக்கிறங்க. மொத்தம் 3 தடவை இயேசுவினுடைய மேலே தைலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதில் பாவியான ஸ்திரீ 1 தடவை ஊற்றினாள். இப்போதான் அந்த ரகசியம்லாம் நமக்கு தெரியும். தப்பாலாம் சில நேரம் சொல்லிட்டு போயிடுவோம். முதல் தடவை பாவியான ஸ்திரீ அவருடைய மேலே அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். 2 தடவை மரியாள் ஊற்றி இருக்கிறாள். 1 தடவை அவருடைய பாதத்திலும் 1 தடவை அவருடைய மரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாக தலையிலே ஊற்றிவிட்டால் முழுவதுமாக இயேசு சிலுவையிலே மரிக்க போகிறார் என்கிறதற்கு அடையாளமாக. ஆனால் எந்த மரியாள்னு தான் இன்னும் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா எழுதினவர் மரியாள்னு எழுதிட்டாரு. கொஞ்சம் பேர் மகதலேனா மரியாள்னுங்கிறாங்க, கொஞ்சம் பேர் லாசருவினுடைய சகோதரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாதது. பரலோகத்தில் போய் கேட்டு கண்டுபிடிச்சிக்கிறலாம். அல்லேலூயா. நான் லாசருவினுடைய சகோதரியாத்தான் இருக்கும்னு நினச்சதுக்கு காரணம், லாசருவினுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக ஒரு பாராட்டு விழா நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் இயேசுவுக்கு பக்கத்தில் லாசரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாராட்டு விழாவில் மார்த்தாள் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த அம்மாவா இருக்குமோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எது எப்படியோ தெரியல, ஆண்டவரை உசுருக்கு உசுராக நேசித்த அந்த மரியாளுக்கு இயேசுவினுடைய மரணத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கிடைச்சிருக்கிறது. யார் ஆண்டவரை உசுருக்கு உசுராக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவ நிமித்த வருகிற பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை உயிருக்குயிராக நேசிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவரை தேடினேன், எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரவமா, எனக்கு இவ்வளோ பெரிய வழியா, எனக்கு இவ்வளோ பெரிய பாடுகளான. ஆனால் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்ற சீடர்கள் யாருக்கும் விளங்கவில்லை. அதில் இந்த 12ஆம் நம்பர் ஒன்று இருந்தார் பார்த்தீங்க, யூதாஸ் காரியத்து. எப்பயுமே கணக்கு 800, 900, 1000, 1500, 5000 ரூபா ஆச்சு. இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன கோட்டா? அட பாவி, இம்மா பெரிய பாட்டில் போட்டு உடச்சிட்டாலே, போட்டு காசு வீணா போச்சே, போட்டு காசு சே இப்படி வீணா போச்சு அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா ஒருத்தன். அவனுக்கு பணம் தான் கண்ணம் இருக்கும், அவனுக்கு இயேசுவோட இருதயம் புரியாது. அதனால தான் அன்று ஒரு நாள் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸிலும் நம்ம ஏன் மரியாதை நினைக்கிறோன்னா, அவருடைய இருதயத்தை கவர்ந்து இழுத்தவள் தெரியுமா? இயேசுவினுடைய இருதயத்தை கவர்ந்து இழுத்தவள் அவள்.
இயேசுவினுடைய ரணத்தை புரிந்து கொண்டவள். சிலர் மட்டும்தாங்க உறவுகளுடைய ரணத்தை புரிந்து கொள்ள முடியும். சிலர் மட்டும்தான் கூட இருக்கிறவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு மட்டும்தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் இந்த பூமியில் அந்த மரியாளுக்கு கிடைத்தது. மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தால் அவள் மட்டும்தான் ஆண்டவருக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தினாள். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் கேட்டார்கள். அதனால் என்னமோ நீ அந்த இடத்துல அவருக்கும் அந்த ஆண்டவருக்கும் மரியாளுக்கும் இடையில ஒரு இணை புரியாத அன்பு, ஒரு பேர் அன்பு அங்கே இணைந்து விட்டது. நீங்களும் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து செயல்பட்டால் அந்த அன்பு உங்களையும் கட்டி இழுக்க ஆரம்பிக்கும். அந்த அன்பு உங்கள் மேலும் வந்து புரியும். அந்த அன்பு உங்களுக்கும் கிடைக்கும். அந்த பாசம் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் தான் என்னமோ அந்த மரியாளை குறித்து இன்னைக்கு கூட இயேசுவை மரியாளை இணைச்சு படமே எடுத்துட்டான். டேவின்சி கோடுன்னு ஒரு சினிமா படமே எடுத்து வெள்ளைக்காரன் ஆண்டவரை நேசிக்கவும் செய்வான், வெள்ளைக்காரன் தூசிக்கவும் செய்வான். அப்போ மரியாளையும் இயேசுவை இணைத்து டாவின்சி கோடுன்னு ஒரு படத்தை எடுத்துட்டான். அந்த அளவுக்கு அவங்க தவறான ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவரை ஆத்மார்த்தமாக அந்த மரியாள் நேசித்தால், அந்த பாடுகளிலே இயேசுவை புரிந்து கொண்டால், அதோடு கூட அப்படியே ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்திற்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உண்மையிலேங்க கஷ்டத்தில் ஒருத்தவங்க கூட நீங்கள் இருந்து பாருங்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆண்டவர் தன்னுடைய கஷ்டத்தில் தனக்கு உதவுவார்கள் என்று 3 நபர்களை கூட்டி கொண்டு போனார். உங்களுக்கு மனைவி இருக்கிறார்கள், கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, எனக்கு விசுவாசிகள் இருக்கிறீர்கள், எல்லா நன்மைகளும் நமக்கு இருக்கிறது. ஒரே ஒரு 3 பேரை கூட்டு போகிறாரு. கூட்டு போய் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. எவ்வளவு வழியோடு அவர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். திருப்புங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26, 26, 27, 28 வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில், அவர் பஸ்காவை முதலாவது பார்க்கலாம். பஸ்காவை அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். வழக்கமான பஸ்காவிலே வெறும் அப்பமும் கசப்பான கீரையும் கொடுக்கப்படும். அதோடு கூட அடிக்கப்பட்ட ஆடு ருசி பார்க்கப்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பஸ்கா நடக்கிறதே என்பதை சீடர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. அதில் ஒரே ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அந்த அப்பத்தை உடைக்கும் போது சில நேரம் சில விசுவாசிங்க பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது 3வது வானத்துக்கு போகிற மாதிரி அப்படியே கனவு கண்டுருவாங்க. என்ன நீங்கள் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க வேற ஏதோ சிந்திச்சுட்டே இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அந்த அப்பத்தை உடைக்கும் போது இயேசு தன்னுடைய சரீரம் உடைக்கப்படுகிறதை நினைத்து பார்த்து கொண்டே முதல் முறையாக அந்த அப்பத்தை உடைத்தார். அவருடைய நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்கு. நம்மளை அடிக்க போகிறாங்க, நம்மளை உடைக்க போகிறாங்க, நம்மளை பிக்க போகிறாங்க. அப்படியே உடைச்சி ஒரு புதிய வார்த்தையை முதல் முறையாக சொல்லுகிறார். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. முதல் தடவையாக இயேசு தன்னுடைய சரீரம் பிக்கப்பட போகிறது. அதற்கு அடையாளமாக கிடைக்குது, எடுத்து வாயில் வாங்கி போடுறாங்கிற லெவலுக்கு வாங்கி போட்டாங்க. எவனுமே சிந்திச்சு கூட பார்க்கல. அவர் கொடுக்குறாரு, நம்ம வாங்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் கேட்கவே இல்லை மக்களே, அவங்க பாட்டுக்கு. ஆனால் அந்த வார்த்தையினுடைய வேதனை அவருக்கு மட்டும்தான் புரியும். அவர் உடைக்கப்பட போகிறதையும், 2வது அவர் பிழியப்பட போகிறதையும். அடுத்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. சொல்லிட்டாரு டைரக்டா. என்னைக்கு இயேசு தன்னுடைய சரீரத்தை உடைத்து, உங்களுக்கு இது உங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரமே இரத்தம் என்று சொன்னாரோ, அன்றைக்கு தான் புதிய ஏற்பாடு தொடங்கினது. கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாடு எப்போ தொடங்குச்சு, புதிய உடன்படிக்கை எப்போ தொடங்குச்சுன்னா மத்தேயு 1:1ன்னு சொல்லக்கூடாது. புதிய உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை ஒரு வித்தியாசம் சொல்லவா? நீங்கள் பேனால எழுதி ரப்பரில் நடராஜ் ரப்பரில் அழிச்சிங்கன்னா அதுக்கு பேர் பழைய உடன்படிக்கை. நீங்கள் பென்சிலில் எழுதி நடராஜ் ரப்பரில் அழிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். பார்த்தீங்களா? அப்போ பழைய உடன்படிக்கை ஆடு மாடு புறாக்களின் இரத்தம்
முற்றிலுமாக என் பாவத்தை கம்ப்ளீட்டாக மாற்றவில்லை. புதிய உடன்படிக்கை இயேசுவின் திரு இரத்தத்தினாலே என் பாவத்தை முற்றிலுமாக நீக்கி இருக்கிறது. அதுதான் அவர் அன்று இரவு அவர் அடிக்கப்பட போகிறது அந்த மாலையிலேயே உணர்ந்து விட்டார். இதோடு முடிய போகுது. இன்னும் சில நேரங்களில் நாம் உருக்குலைய போகிறோம், நம்மை பிக்க போகிறார்கள். அதுக்கு முன்னாக விசுவாசத்தில் அவரே உடைத்து விட்டார், தன்னைத்தானே நொறுக்கி விட்டார், தன்னைத்தானே உடைந்து விட்டார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர் உடைஞ்சிட்டாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அப்படியே திருப்பி வாங்க 26:37 வாசிங்க. தெரியும், 26:37 வசனத்தை வாசிங்க வேகமா. பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதோட தொடர்ச்சி தாங்க அந்த பஸ்கா வீட்டில். அவர் துக்கப்பட்டு உடைச்சு நொறுக்கி அவங்களுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு வந்தார் அல்லவா. அவங்க காலில் எல்லாம் விழுந்து அவங்க காலையெல்லாம் கழுவி அவங்க காலையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வந்தார் அல்லவா. அதனுடைய தொடர்ச்சியாக 3 பேரை கூப்பிட்டு வர்றார். வாழ்க்கையில் முறையாக உதவி கேட்குறார். ஊருக்கே உதவி செய்த ஆண்டவர், வந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்த ஆண்டவர், தேடினவர்களுக்கெல்லாம் நன்மை செய்த ஆண்டவர், ஓடி வந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்த ஆண்டவர், சில மணி நேரங்களுக்கு முன்னாக கூட அநேகருக்கு நன்மைகளை செய்தவர், அந்த தேவாலயத்தில் வந்த குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் உதவி செய்தவர். முதல் முறையாக எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா? என் ஆத்துமா துக்கம் கொண்டிருக்கிறது, நான் வேதனை கொண்டிருக்கிறேன், எனக்கு வேதனையா இருக்கிறது என்று தன் வேதனையை பகிர்ந்து கொடுக்கிறார். உங்களுக்கு ஆள் இருக்கா? உங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? ஆள் இல்லாட்டா இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. என் வேதனையை பரிமாறுறதுக்கு யாருமே இல்லை. என் புருஷன்காரன் சொல்றதை கேட்கறதே இல்லை, அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. என் வேதனை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவரையே உங்களுக்காக பாடுகளை சகித்து அவரையே நினைச்சுக்கிறீங்க. இங்கே அவர் கேட்கிறார். அவர் யாரிடத்திலும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு நாளும் எதையும் கேட்டதில்லை. இவர்களை 3 வருடம் கூட வைத்திருந்ததனால் முதல் முறையாக கேட்கிறார். என் ஆத்துமா துக்கம் கொண்டிருக்கிறது, எனக்கு வியாகுலம் நேரிட்டிருக்கிறது, நான் உடைக்கப்பட்டு விட்டேன். நான் உங்களுக்கு கொடுத்தது அப்பத்தை அல்ல, என்னை உடைத்து தான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரம் உங்கள் உறவுகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வரும்போது நீங்கள் அதை புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தவங்களுடைய ரணத்தையும் அடுத்தவங்களுடைய வேதனையும் வலியும் புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சு கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சபையில் எழுப்புதல் வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவன் சாவட்டும், அவன் பண்ண அநியாயம், அவன் என்னை எப்படிலாம் திட்டினான். ஆனால் இங்கே தேவனுடைய குமாரன் நேர்மையானவர், உண்மையானவர், மற்றவர்களுக்கு நன்மை செய்தவர், மற்றவர்களுக்கு உதவி செய்தவர். இன்னைக்கு நமக்காக உடைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி விளங்கும்? அவங்களுக்கு அது எப்படி புரியும்? அவங்க அந்த புரியக்கூடிய இடத்துல இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த வழி புரியலை. கேட்கிறார். அங்கே கேட்கிறதைத்தான் நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஆகிற அளவுக்கு எனக்கு வலிக்குதுப்பா. கரெக்டான மொழியில தான் அவர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தூக்கம் வருதில்லை எங்களுக்கு தான். நாங்கள் என்ன வேணுக்கும் நான் தூங்குறோம். மனசுக்குள்ள 3 பேரும் நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ணுறோம். நாங்கள் தூங்க வேணான்னு நினச்சி தானே வரோம். அவங்க 3 பேரும் மனசுக்குள்ள, நீர் வாட்டுக்கு அப்பமா கொடுத்தீரு, ஒரு ஆடு குட்டி, ஒரு ஆடு அடித்து 12 பேர் சாப்பிட சொன்னீர், 10 குறைக்கு கறியாக திண்டு விட்டோம், எல்லாத்தையும் திண்டு விட்டு இப்போ ஜோம் பண்ணுங்கன்னா நாங்கள் எங்கே ஜோம் பண்ணுறது? 12 பேரும் வலி வேதனை குத்துது. அவருக்கு நம்பிக்கை 3 பேர் மட்டும்தான். இவங்க 3 பேர் தான் ஜோம் பண்ணாங்க. மற்ற 3 பேர்லாம் நம்பிக்கையே கிடையாது. 2 இடத்துக்கு கூப்பிட்டு போனாருங்க. மறுரூப மலையில் அங்கேயும் இப்படி தான் உட்காந்துருந்தாங்க 3 பேருமே. நல்ல வேலை பார்க்கல எலியாவை. பார்த்துருந்தா கட்டி பிடிச்சிருப்பாங்க ஓடி போய். எலியாவையும் பார்க்கல, மோசையும் பார்க்கல. 2 பேரும் மேலே போகும்போது அத்தாடி எலியால போகிறாரு, மோசையில் போகிறாருன்னு. முக்கியமான இடங்களில் தூங்கிடக்கூடாது. தேவன் உங்களோடு பேசுகிறது உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நேரம். அதான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், வலிக்குதுப்பா, வேதனைப்பா. அதெல்லாம் நடக்கும், நிறைய நேரத்தில் அது நடக்கும். சிலருக்கு நைட்டில் வைத்த வலி வந்துடும், போச்சுவோ அவ்வளோதான். அங்கே வீட்டுக்காரர் தூங்கிட்டே இருப்பார், வலிக்குது, எனக்கு வலிக்குது. அவர் சொல்லுவார், நான் இப்போ தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து படுத்திருக்கேன், சும்மா கடனை. சில நேரம் அந்த வலியை நமக்கு புரிய முடியாது போல. அவரோட வலி அவங்களுக்கு எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும்னு அவங்க சிந்திக்கல. அதனால அவங்களால ஜோம் பண்ண முடியல. அப்பயும் சொல்றாரு,
நீங்க சோதனையில மாட்டிக்கிறாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப என்னை பத்தி நான் பார்த்துக்கிறப்பா, நீங்க கொஞ்சம் கவனிங்கன்னு போய் பிதாவின் இடத்துல அழுகிறார். 42வது வசனத்தை பாருங்கள். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 42. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், இரண்டாவது தடவை போய், என் பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உங்க மனசு எப்படி வரும்? நீங்க பிதாவுக்கு செல்ல குமாரனா இருந்தா அவ்வளவு கஷ்டப்படுறனே, அவருக்கு ஏதாவது புரியுதா புரியலையா? அருமா, தனியா இவ்வளவு போராடிட்டு இருக்கேன், இவ்வளவு வேதனையில நிக்கிறேன், விளங்குமா விளங்காதா அவருக்கு? உங்களுக்கு அப்படி என்ன வருமா? அவர் என்ன சொல்றாரு? இன்னும் தாழ்மையான ஜபம். இதே ஜபத்தை ரொம்ப பிராடா பண்ணியிருக்காரு யோவான்ல. வேற யாருமே இந்த ரகசியத்தை உடைக்கல, யோவான் மட்டும்தான் இதை எழுதியிருக்காரு. அதை வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. ஆனால் யோவான் 12 அதிகாரத்தில் அந்த ஜபம் இருக்கு. 27ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் 12:27. அந்த ஜபத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. யோவான் 12:16. யோவான் 27வது வசனத்தில் அந்த ஜபத்தை பண்ணுவார். 27வது வசனம் 16 வாசிங்க. 16 நினைக்கிறேன், இல்லை 17ஆம் அதிகாரமா? 27வது வசனம் 18ஆம் அதிகாரம். சாரி, யோவான் அதே வசனம் தானா? 12:27 வாசிங்க. 12:27 வாசிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. என்ன செய்தான்? அப்படியே சொல்றாரு, ஆத்துமா கலங்கிருச்சு. கீழே வாசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனா? ஒரு பக்கம் ஆசை இருக்கு, அடிச்சு துவைச்சு அனுப்புங்கடா. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடிக்குது, பிதாவுக்கு இதான் நேரமா, இதான் கரெக்ட் டைமா? ஒரு பக்கம் ஆசையும் சொல்லுது, முடிச்சு அனுப்புங்கடா, அடிச்சு சிலுவையில் விட்டுருங்கடா, முடியலடா, தாங்க முடியல. அதனால தான் சொல்றாரு. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பிதா அவரோடு பேசினார். இங்கே அதோடு நிறுத்திட்டாரு. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் அவருடைய 2 சீடர்களை அனுப்பிவிட்டார். 2 தூதர்களை அனுப்பிவிட்டு அவர்களை திடப்படுத்தி, அவரை தைரியப்படுத்தி, அந்த நேரத்தில் அவரை பிடித்து கொண்டு போய் அவர் என்ன செய்தார்கள்? நேரடியாக உங்களுக்கு தெரியும், அவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தது யார்? யூதர்கள் எங்கே கொண்டு போய் என்கொயரி பண்ணுவாங்க? ஆலோசனை சங்கம். அங்கே தான் கொண்டு போயிட்டாங்க. யார் தலைவராக உட்கார்ந்துருப்பா? பிரதான ஆசாரியர். அவர்கள் ரொம்ப காலமாக ஆண்டவர் மேலே கண்ணு வச்சுட்டே இருந்தாங்க. 2 தடவை எருசலேமில் வந்து அவர் சாட்டையை எடுத்து எருசலேமின் தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டு போனதை மைண்டில் வச்சுருந்தாங்க. இயேசுவை கொலை செய்யணும்னு அவங்க மனசில் எண்ணம் தருணம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவ்வளவு காலம் தன்னை மறைத்து வாழ்ந்து கொண்டே இருந்தார், தன்னை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தார். சீடர்களிடத்துல கூட சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னால் நீங்கள் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ அவரை கையில் கிடைச்சிட்ட உடனே அவங்க எப்படி அடிச்சிருப்பாங்கன்னா, போகிற வாரமெல்லாம் அடிப்பாங்கல்ல, அது போல தாங்க அடித்தாங்க. வந்த கோபத்தை, அவர் மேலே இருந்த எல்லா கோபத்தையும் முதல் தடவையை அவர் அடித்து நொறுக்கிட்டாங்க. இங்கே ஏற்கனவே ஆத்துமாவில் பலவீனம் கொண்டு கலங்கி போயிருக்கிற நேரத்தில், அவர் திடனற்று இருக்கிற நேரத்தில், அவர் இரத்த வெள்ளத்தில் இருக்கிற நேரத்தில், ஏற்கனவே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவரை பிடிச்சிட்டு போனாங்க. அந்த ஆலோசனை சங்கத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் இருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 65 அப்பொழுது பிரதான ஆசாரியன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஆலயத்தை இடிச்சு 3 நாளில் கட்டுவேன்னு சொன்னியாமே, எங்கே கட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்டப்ப அவர் ஆம் என்று பதில் சொல்வார். பாருங்க, அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? 63வது வசனம், அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். 64வது வசனம், அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான்
அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த பாடுகள் மத்தியில், பாடுகள் முடிஞ்ச பிறகு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் பார்க்கிறாரு. அவர் தமக்கு முன் வைத்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற அந்த மகிமையை அவர் தேடிக்கொண்டிருந்தார்னு வேதம் நமக்கு சொல்லுது. எபிரேயர் 12:2 அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகள் மத்தியில் போகும்போது, ஒருவேளை நீங்க பாடுகள் மத்தியில் இருப்பீங்கன்னா கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை எண்ணி மட்டும் ஓடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமை வார்த்தையினால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படியே சொல்லும் போதே இடையில ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். வலது பாரசத்தில் பிதா, அவனுடைய வலது பாரசத்தில் இது முதல் குமாரன் வீற்றிருக்கிறதையும் ஒரு நாள் மகிமையோடு இறங்கி வருகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு 67 பாருங்க. அவருடைய முகத்தில் துப்பி. எப்படி அடிச்சிருக்காங்க தெரியுமா? கண்ணை கட்டிட்டு அடிக்கல, பின்னாடி இருந்து அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க, யார் அடிச்சான்னு சொல்லு பார்ப்போம். எப்படிப்பட்ட ஒரு வேதனை பாருங்க. அவருடைய முகத்தில் துப்பிட்டு அவரை வச்சு விளையாட்டு காட்டி இருக்கிறாங்க. அதை படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்திருக்கு. அவர்களுடைய கோபத்தின் உச்சத்தை ஆலோசனை சங்கத்தில். இதெல்லாம் எப்போ நடக்குது? மத்தியானம் 12 மணிக்கா? இரவு நேரம், ஒரு பக்கம் தூங்க முடியாத நேரம். அவர் கடைசி ஒரு வாரம் தூங்கவே இல்லை, அது வேற பிரச்சனை. அவர் எப்படி தூங்கி இருப்பார்? தான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக வேற போய் படுத்துக்கிறாரு, காட்டில் போய் படுத்துக்கிறாரு. எங்கேயுமே படுத்துக்கிட்டு இருந்தால் இவர் தூங்க மாட்டாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால சாயங்காலம் ஆனவனை கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு, போவோம், மனைவி பிள்ளைகளுக்கு குடும்பம் இருக்கு, நீ கிளம்பு, என் கூட வராத. தன்னுடைய கஷ்டத்தை மற்றவர்கள் பார்க்க கூடாதபடிக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு முறையா அடி வாங்குறாரு. அவரை சுற்றி 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 பின்பக்கத்தில் அடித்து துப்பி வேதனைப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவரை மிகவும் வருத்தப்படுத்தி அதோடு இரவாக பிளாத்துவினிடத்தில் கொண்டு போனாங்க. பிளாத்துவும் அவரை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டே இருந்தான். ஆனால் இவர்களுடைய சத்தம், இவர்களுடைய அதிகமான ஆர்ப்பாட்டம் பிளாத்துவுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் வேதம் சொல்லுகிறது, பிளாத்து ஜனத்தை பிரியப்படுத்த சித்தமாகி இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் வாசித்தோம். அப்போ தான் அவரை மொத்தமாக அடித்து அடிச்சிட்டாங்க. அப்போ தான் அவருடைய தலையில் முள்முடி வைத்து பெரிய கம்பை வைத்து அடித்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. அவரால் தூக்க முடியல. அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவரை சிலுவையில் அறையணுன்னா ரொம்ப கஷ்டம், இங்கேயே முடிஞ்சு போச்சு. அதனால் சிரேனா ஊரானாகிய சீமோனை கொண்டு அந்த சிலுவையை சுமந்து எப்படியாவது அந்த கொல்கதா வரைக்கும் நீ கொண்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி பிளாத்துவினுடைய வீட்டில் இருந்து கொல்கதா வரைக்கும் சிரேனா ஊரானாகிய சீமோன் அந்த சிலுவையை சுமந்தான். யாருமே சரித்திரத்தில் சிலுவையில் இத்தனை சீக்கிரமாக மரித்ததில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்னாகவே ஒரு உடைத்து நொறுக்கப்பட்டு அவரே மரிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த பாவம் அவர் மேல் விழுந்த போது அவரே முற்றிலுமாக உருக்குலைந்து போனார். ஏன் இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும்? ஏன் இவைகளை நாம் யோசிக்க வேண்டும்? எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு முகம் மட்டும் நம் முன்னாக வர வேண்டும். அது என்ன முகம் என்றால், எனக்காக சிலுவை சுமந்த என் அருள்நாதர் இயேசுவின் முகம். இவ்வளவு வேதனை அவருக்கு கிடைக்குமானால், நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் ஆதாமை விட கேடு கெட்டவர்கள். அவனுக்கு இயேசுவுக்கு இவ்வாறு நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அவன் நிச்சயமாக அந்த பழத்தை புசித்திருக்க மாட்டான், நிச்சயமாக அவன் பறித்திருக்க மாட்டான். அவன் அவ்வளவு நினைத்து பார்த்ததில்லை. இவ்வளவு தூரம் நம் செய்த தவறு இயேசுவை இவ்வளவு தூரம் வேதனைப்படுத்திவிடும் என்று. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் இந்த நேரத்தில் அவருடைய பாடுகளை உங்களுக்கு நான் ஒவ்வொன்றாக சொன்னேன், அவருடைய கஷ்டத்தை சொன்னேன். முதல் ஒரு முறை அவருடைய உடையை மாற்றி விட்டு அவருக்கு சிவப்பு அங்கி அணிந்தார்கள். எல்லாம் அடித்து துவைச்சிட்டு மறுபடியும் அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. அங்கே போனால் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சிலுவையிலிருந்து அவருடைய உடையை கலட்டி எடுத்து விட்டார்கள். எடுத்து விட்டு அதை பங்கு போட்டு சீட்டு போட்டு அவன் உனக்கு எனக்குன்னு பிச்சுக்கிட்டான் கொஞ்சம். ஆனால் அந்த நேரத்தில் முழு நிர்வாணமாக வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, ஒன்றையும் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. நமக்கு வீடுகளை கட்டி கொண்டோம், நமக்கு இடங்களை வாங்கி கொண்டோம், நம்மை ராஜாக்கள் போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
ஆனால் அவர் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று இடம் வாங்கி கொள்ளவில்லை, தனக்கென்று வீடு கட்டி கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று உறவுகள். ஏன் திருமணம் முடிக்கவில்லை என்று தெரியுமா? அதையெல்லாம் அவர் விரும்பவில்லை. அந்த ஆறுதலும் அவருக்கு தேவையில்லை. அவருக்குத்தான் தெரியுமே, அவர் நசரேயனாகவே பிறந்தார். அவர் எந்த ஆறுதலையும் எந்த அன்பையும், அதாவது அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லப்போனால், என் பிள்ளைகளுக்காக நான் சகிப்பதற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு இரக்கமோ, எந்த ஒரு பலனோ, எந்த ஒரு உதவியோ தேவையில்லை. நான் முழுமையாக, சொல்லப்போனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைத்த நீதி கூட அவருக்கு கிடைக்கவில்லை. இதெல்லாம் ஏன் செய்தார்? இது இன்றைய செய்திக்கான காரணம் என்ன? அதை மட்டும்தான் நான் சொல்ல வருகிறேன், சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுதுதான் ஏன் இதை செய்தார்? கலாத்தியர் 1:4 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 1:4 அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமேன்னு பைபிள்ல எத்தனை தடவை இருக்குன்னு நீங்க வேணா எடுத்து எழுதிட்டு வாங்க, நாளைக்கு வரும்போது முடிச்சா. அது என்னங்க தம்மை தாமே? என்னை அடிச்சுக்கன்னு கொடுத்ததுயா. ஒருத்தனும் பிடிச்சிட முடியாது, ஒருத்தன் அவரை அடிச்சிட முடியாது. அவர் அடிச்சா இந்த பூமியெல்லாம் செதறி ஓடிடும். அவரை ஒருத்தனும் தொட முடியாது. இந்த தம்மை தாமே என்றால் தானே வழியை போய் மாட்டிக்கொண்டார், தானே வழியை போய் ஒப்பு கொடுத்தார், தானே வழியை போய் அடிக்க தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு அவரை கொல்ல பார்த்தாங்க. முதல் தடவை நாசரேத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மலைக்கு கூட்டிகிட்டு போய் ஊரை சுற்றி காட்டுறாங்களான்னு பார்த்தா பின்னாடி இருந்து தள்ளி விடுறான். பாவிகளா, சொந்த ஊரில் பிரசங்கம் தபால்னு மறைஞ்சிட்டாரு. அவருக்கு தான் தெரியுமே பின்னாடி ஒரு கை தள்ளி விட போகுதுன்னு. அன்னைக்கு போனது தான் நாசரேத்தில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு அதிக வருஷம் வாழ்ந்த ஊர் எது? கப்பர்நகுமா, கலிலேயாவா, நாசரேத்து. 30 வருஷம் விரட்டி விட்டாங்க. முதல் தடவை பிரசங்கம் பண்ண உடனே கிளம்புன்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க. அவரை ஒருவனும் தொட முடியாது. உங்களுக்காக, எனக்காக, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற திருச்சபை சொல்லுது, இந்த பிரபஞ்சமே எங்களுக்கு போதும், இந்த உலகமே எங்களுக்கு போதும். இந்த உலகத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? சாத்தானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இப்பிரபஞ்சத்து அதிபதி. இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு, பரலோகத்தின் தேவன். அவ்வளவுதான். அவருக்கு மேல இருக்க இடம், இவனுக்கு கீழே இருக்க இடம். ஆண்டவராக இயேசுவின் இடத்துல சொல்றான், இந்த பூமி பட்டா என்கிட்ட இருக்கு. எப்படா வாங்கின? பத்திரம் என்கிட்ட இருக்கு. எப்போ வாங்கினேன்? ஆதாம தலையில அடிச்சு வாங்கிட்டேன், இப்ப என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். அதனால தான் சாபமான இந்த பூமியிலிருந்து உங்களை காப்பாற்றும்படி இயேசு சாபமானார். பாவமான இந்த பூமியிலிருந்து உங்களை காப்பாற்றும்படி இயேசு பாவமானார். இந்த பூமியிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப இந்த பூமியில வாழணுமா? வாழணும். ஆனால் இந்த பூமியில் இயேசுவை விட்டுட்டு வாழ்ந்துடக்கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சிடவே கூடாது. உலகமாக இயேசுவான்னு சூழ்நிலை வரும்போது இயேசுவேன்னு அப்படி பிடிச்சு கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். இது ரொம்ப கஷ்டமான, கவனமாக நீங்கள் கையெடுக்கணும். ஆதாமும் ஏவாளும் தவறி போயிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த தலைமுறையில் ஒருத்தனை தமக்காக தெரிந்து கொள்ளலான்னு ஆண்டவர் நினைக்கும் போது ஒரு நல்லவன் மாட்டிக்கிட்டான். அவன் பேர் ஆபேலு. 2 பேருமே கடவுளுக்கு பலி செலுத்துகிற நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் ஒரு பாஸ்டர் என்கிட்ட இப்படி கேட்டார் ஒரு பிரசங்கத்தில், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சபையில் 2 பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கேட்டார், 40 நாள் உபவாசம் இருக்கிறது கஷ்டமா, சகோதரன் மேல் பொறாமையே இல்லாமல் இருக்கிறது கஷ்டமா அப்படின்னு. சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? சகோதரன் மேல பொறாமை இல்லாம இருக்கிறது தான் கஷ்டம். 40 நாள் உபவாசம் சாதாரணங்க. 2 பேருமே ஆராதிக்கிறவன் தான், 2 பேருமே பாட்டு பாடுறவன் தான், 2 பேருமே ஒரே கடவுளுக்கு தான் பலி.
அதனால் 40 நாள் ஜெபம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கிற வர பொறாமை, எரிச்சலும், வைராக்கியமும் விரோதமும் இருக்கும். அது இந்த பிரபஞ்சத்துக்குரியது. அந்த பிரபஞ்சத்தில் அன்பு நிலைச்சிருக்கோம். கையை தட்டுங்க ஐயா. அல்லேலூயா. அப்போதான் எனக்குள்ளே ஏறுது. அப்போ ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறதுலாம் எல்லாரும் செய்கிறான். ஆனால் அந்த மாம்சத்துக்குள்ளேருந்து வெளிப்படுது. இப்பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கே, அது மேற்கொள்றதுக்கு தான் தேவ கிருபை நமக்கு தேவை. அந்த எரிச்சல், அந்த பொறாமை, அந்த விரோதம், அது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு யூதாஸ் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. தேமான்னு ஒருத்தர் இருந்தான், ஊழியக்காரன். பவுல் ஜெயிலில் இருக்கும் போதெல்லாம் பவுலுக்கு ஆறுதலாக இருந்தான். தேமா உங்களை விசாரிக்கிறான், தேமா உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறான். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி ஒரு கடிதம் எழுதினாரு. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு போயிட்டான்ப்பா. அவன் ஆண்டவரை விட்டு போயிட்டான்ப்பா. அவன் மொத்தமாக ஊழியத்தையே விட்டு போயிட்டான்ப்பா. எத்தனை ஊழியக்காரங்களை இந்த பிரபஞ்சம் இழுத்து ஆண்டவரை விட்டு போயிடுது, விளக்கிறது. நம்ம இந்த பாட்டு புக்கில் பாட்டு பாடுறோமே, லாரின்னு ஒருத்தவர் என்ன போற்றி துதிப்போம் எம் தேவதேவனே பாடும்போதே உள்ள இருக்கிற ஆவி ஆத்துமாலாம் அப்படியே தூக்குது. ஆள் என்ன ஆனார் தெரியுமா? தன்னையே சாமின்னு சொல்லி இந்து மதத்துக்கு போயிட்டார். மொத்தமாக ஆண்டவரையே விட்டுட்டு போயிட்டார். தானே சாமின்னு சொல்லி போயிட்டார். நான் ஒரு இடத்துல போனேன், அங்கே நாகர்கோயிலில் லாரி தான் எங்கள் கடவுள்னு ஆட்டோவில் எழுதி ஒட்டி வச்சுருந்தாங்க. என்னடா லாரி தான் எங்கள் கடவுள், இது யார் அப்படின்னு கேட்டேன். இவர் முன்னாடி பாஸ்டராக இருந்தார், இப்போ கடவுள் ஆயிட்டாரு. இவர் தான் கல்கி அவதாரம் எடுத்த ரிஷி, என்னென்னமோ சொல்கிறான். என் தேவனுடைய பிள்ளைகளை, என் அருமை மக்களே, இந்த உலகம் ஒருவனையும் விட்டு வைக்கவில்லை, தேமாவையும் விட்டு வைக்கவில்லை, இந்த உலகம் யூதாசையும் விட்டு வைக்கவில்லை, இந்த உலகம் ஆகானையும் விட்டு வைக்கவில்லை, இந்த உலகம் காயினையும் விட்டு வைக்கவில்லை, இந்த உலகம் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி ஆகிய யாரவன் பிழையாமையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களே பணத்தை பார்த்து, உலகத்தை பார்த்து இடறி போவார்கள். ஆனால் யார் ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த உலகம் அசைத்து பார்க்கவில்லை, அவர் என் அருள்நாதராகிய இயேசு மட்டும்தானே. அவரை இந்த உலகம் தொட முடியவில்லை. அவரை இந்த உலகத்தின் எதை காண்பித்தும் சத்துரு அசைக்க முடியவில்லை. உலகத்தை தருவேன் என்று சொன்னான், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஆசீர்வாதம் வருதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. அது ஆண்டவர்கிட்ட இருந்து வராமல் இருந்தால் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை அப்பாலே போ சாத்தானே. ஏனென்றால் இந்த உலகத்தில் அழிந்து போவதற்கல்ல, இவ்வுலகத்திலிருந்து விடுவிப்பதற்குத்தான் தலையில் அடிபட்டார். இவ்வுலகத்திலிருந்து விடுவிக்கத்தான் அவர் கையில் ஆணிகள் ஏறினது. இவ்வுலகத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவர் நெஞ்சு பிளக்கப்பட்டது. பேதுருவை பார்த்தாலே தெரியும் மக்களே, இவன் இயேசுவோடு இருந்தவன். உங்களை பார்த்தா தெரியுமா? பேதுருவை பார்த்தாலே தெரியும். அவரும் இவனும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவர் என்ன உடுத்திருக்காரோ அதை தான் இவன் உடுத்திருக்கான். நான் சொல்லலை, அந்த அம்மா சொல்லுச்சு. இன்னொருத்தன் சொல்கிறான், இவருடைய பேச்சு பரலோகத்தின் தேவன் கலிலேயக்கார மாதிரியே மாறிட்டாரு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பேச்சு! மீனவர்கள் மாதிரியே பேசுகிறார். இவர் எந்த ஊருக்காரரா? அவர் பரலோகத்துக்காரரு. வந்த 3 வருஷத்தில் பேச்சு, நட, உட எல்லாம். அவர் மாதிரி ஒரு ஊழியக்காரன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் மாதிரி ஒரு தகப்பன் இங்கே இல்லை. அவர் மாதிரி ஒரு நண்பன் இல்லை. அவர் மாதிரி ஒரு சிநேகிதன் இல்லை. இங்கெல்லாம் பாஸ்டர்னு கூப்பிடு, ரெவரண்டு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்றார் சிநேகிதனே. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நல்ல சிநேகிதன் இருக்கிறார். எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்கள். எதுக்காக வந்தாருன்னு மட்டும் சொல்கிறேன். சுதந்திரம் வாங்கணும், சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அம்பானிட்டையும் அதானிட்டையும் மொத்த நாட்டையும் விற்றுட்டாங்க. எனக்கு அம்பானின்னு ஒரு ஆள் தெரியும் இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அதானின்னு ஒரு ஆள் தெரியவே தெரியாது. 7 வருஷத்தில் இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரனை ஆக்கி விட்டாங்க. கடைசியில் இவங்க கையில் நம்ம அடிமையாக தான் இருக்கணும் போல இந்த உலகத்தில். ஆனால் என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அருமை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் உங்களை அடிமைப்படுத்த பார்த்து கொண்டிருக்கு. எதுலையும் பக்கத்தில் இருக்க ஆளை போய் சொல்லுங்கள், எதுலையும் சிக்கிடக்கூடாது. அதுலேயும் ஃபைனான்ஸ்காரன்ட்ட மட்டும் சிக்கிடவே கூடாதுன்னு சொல்லுங்கள். ஃபண்ட்டை மட்டும் சிக்கிடவே கூடாது. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, எங்கள் இயேசுவுக்கு அடிமைகள். பிரதர் வீட்டுக்கு வந்து கொடுக்குறானே பிரதர், இதுவும் ஆண்டவர் சபையில் அதிகமாக பேசுறது. உனக்கு பணம் தேவையாக இருந்தால் சிலர் வாங்கக்கூடாத, அவங்க கடை வாங்காத இடமே இருக்காது. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, எல்லா பக்கமும் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வாங்கிடுவாங்க. எவெல்லாம் ஃபோன் பண்ணுறானோ கொடுன்னு. அப்புறம் சோத்துக்கு என்ன வச்சு சாப்பிட்றது?
கடன் கொடுக்கும்போது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அது ரொம்ப கவனிக்கணும். கிடைக்குது பிரதர், வாங்கி போட்டு பேக்கில், அடுத்து வாங்க வரும்போது கும்மா குத்துவான். அதுதான் இந்த உலகம். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் மூஞ்சியிலே குத்துவாங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமான. அதனால தான் இந்த உலகத்துலேருந்து நான் எதையும் வாங்க மாட்டேன். ஏசு அப்படியே எப்படின்னா, இந்த போரில் யுத்தம் நடக்கும்போது இப்படி கையை தூக்கிடுவாங்கல்ல, யூதாஸ் காட்டி கொடுக்க வரும்போது இப்படி கையை தூக்கிட்டு சொல்கிறாரு, வந்துட்டான், உலகத்தின் அதிபதி வருகிறான், இவங்கிட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை, ஐ எம் ஃப்ரீ. யார்கிட்டையும் நான் வாங்கலை, யாருக்கும் நான் கொடுக்க வேண்டியதில்லை, யார் இடத்தையும் நான் அபகரிக்கலை, நான் எதுவுமே செய்யலை, எனக்குன்னு இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. போட்டிருக்க சட்டம் முதற்கொண்டு யாரோ வாங்கி கொடுத்தாங்க போட்டிருக்கேன், செருப்பு யாரோ வாங்கி கொடுத்தாங்க போட்டிருக்கேன், யாரோ சாப்பாடு கொடுத்தாங்க போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த சரண்டர் ஆயிடுறேன். நேராக சரண்டர் ஆகிட்டார். என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன ஒரு வாழ்க்கை. ஒன்றும் இல்லைங்க. எதுக்காக அந்த வாழ்க்கை வாழ்ந்தார்னா, என்னை விடுவிக்கும்படியாக, இப்பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக. எனக்கு ஒரு பிரபஞ்சம் ஆயத்தமாய் கொண்டிருக்கு. அங்கே வியாதி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே சண்டை இல்லை, அங்கே சச்சரவு இல்லை, அங்கே பிரிவினைகள் இல்லை. அங்கே எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்க போகிறோம். அங்கே எல்லாரும், அங்கே முக்கியமான ஒரே ஒரு பிரச்சனை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் தேவதூதர்களை போல இருக்க போகிறோம். ஆமாம், என்னதான் இருந்தாலும் பெண்ணாக பிறந்துட்டா இந்த உலகம் அடிமைப்படுத்து. என்ன இந்திரா காந்தி வரைக்கும் பிரதமர்லாம் ஆயிட்டாங்க, ஆனாலும் பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இன்னும் தேசத்தில் இல்லை தான். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலேருந்து உங்கள் பேச்சு, உங்கள் நடத்தை, உங்கள் செயல்பாடுகள் இயேசுவை வெளிப்படுத்தணும். நீங்கள் என்னெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்களோ, இன்றைக்கி இயேசு வந்தால் போயிடலாமா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சிந்திச்சு பார்த்து வாழணும். நைட்டு கணக்கு முடிச்சுட்டு தான் தூங்கணும். எப்படி கணக்கு முடிக்கிறது? இந்த நாளில் நான் செஞ்ச பாவங்கள், குறைகள் ஏதேனும் இருக்குமானா உடைய திரு ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்க ஆண்டவரே. இரவு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த அனாதையை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆண்டவரே. அந்த கல்லணை சிறுவேலை நினச்ச மாதிரி என்னையும் ஒரு விஷயம் நினச்சிட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கணும். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுவிக்க மட்டும்தான். நீங்கள் மேதலோடையில் இருக்கலாம், நீங்கள் அந்த பக்கம் இருக்கலாம், நீங்கள் சாத்தாங்குளத்தில் இருக்கலாம், நீங்கள் ரகுநாதபுரத்தில் இருக்கலாம். இயேசு வந்தால் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருப்போம். இப்பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி. அதனால தான் இந்த உலகம் கொஞ்சம் நம்மளை இழுக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டும், கொஞ்சம் பயங்கரமாக காட்டும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுறதுக்கு இயேசு தியாகம் பண்ணிட்டாருங்க. மொத்தமாக தன்னைத்தானே முற்றிலும் ஆக்கிட்டார், தன்னைத்தானே வெறுமையாக்கிட்டார். அதனால தான் கொஞ்சம் ஆசையை அடக்கிக்கிட்டு, உலகத்தின் காரியங்களை அடக்கிட்டு. எப்படி அடக்கிக்கிறணும் தெரியுமா? அவங்க அடிச்சாங்கல்ல, அவங்க துப்புனாங்கல்ல, அவங்க கொட்டினாங்கல்ல, அவங்க கேவலப்படுத்தினாங்கல்ல. அப்போ சொன்னார்ல, இது முதல் இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறதையும் மகிமை உள்ளவராக இறங்கி வருகிறதையும் காண்பீர்கள்னு. அதே மாதிரி இந்த உலகம் உங்களை கேவலப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது பரலோகத்தை பார்க்குற பார்வை இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த பார்வை இருக்கணும். இந்த பூமியில் சில காரியங்களை செய்ய முடியாத போது ஆண்டவர் உள்ள இருந்து பேசுவார், கவலைப்படாத, உனக்காக நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். அது நீ செஞ்ச மாதிரி இல்லை, நீங்க செஞ்சதை விட 1000 மடங்கு கர்த்தர் நமக்காக செய்து வைத்திருக்கிறாரு. இன்னும் ஒரு விஷயத்தை நான் சிந்திச்சு பார்த்துருக்கேன். ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் இன்னும் பார்த்து கட்டிட்டு இருக்காரு. பரலோகம் எப்படி இருக்கும், எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இந்த நாட்டை நோக்கி நான் பயணிக்கிறோம். நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் சினிமா, உலகம், அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் யாரும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. இயேசு எதுக்காக வந்தார்? இப்பிரபஞ்சத்திலிருந்து. எதுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது? இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை. எதுக்காக காயம் ஏற்றார்? இப்பிரபஞ்சத்திலிருந்து எங்களை காப்பாற்று. எதுக்காக இதெல்லாம் செஞ்சார்? அவரை போல எங்களை மாற்ற. அதை மட்டும் புரிந்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் சாத்தா எங்களை எதை கொடுத்து ஏமாற்ற முடியாது, எந்த காரியங்களை கொடுத்து எங்களை வஞ்சிக்க முடியாது என்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்களை எச்சரிக்கையாக இருக்கணும், திட்டமாக தீர்க்கமாக முடிவெடுக்கணும். இந்த ஒரு காரியத்தையும் பிதாவின் சித்தத்தை அறியணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஜெபத்தில் என்ன கேட்கணும்னா, உமக்கு சித்தமானா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண பழகிக்கிறேன். உமக்கு சித்தமானா எனக்கு பிடிக்காததையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் உங்களுடைய சித்தம். கசப்பு கலந்த காடியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பிசாசு இந்த உலகத்தின் காரியங்களை காண்கிறத காண்பித்து நம்ம ஏமாற்ற பார்ப்பான். காண்கிறது எல்லாம் அநித்தியமானது, காணாததோ நித்தியம். அதனால காணாத ராஜ்யத்தை நோக்கி நான் பயணம் செய்யணும். ஒரு அழகான தோட்டத்தை ஒரு எஜமானன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். முடிக்க போகிறேன். தோட்டத்தில் நிறைய மரங்கள் நின்று கொண்டிருந்தது. எஜமானுக்கு சாயங்காலம் ஆனால் மரங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறது ரொம்ப வழக்கம். சின்ன இலை வந்துட்டா கூட அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இலைகள் அசைக்கிறதை எல்லாம் பார்ப்பார். அந்த தோட்டத்தில் ஒரு மூங்கில் மரம் இருந்தது. அந்த மூங்கில் மரத்தை பார்த்து ரசிப்பார்.
அந்த மூங்கில் மரத்துக்கும் ஒரே சந்தோஷம். எஜமானன் நம்மளை பார்த்து ரசிக்கிறார். ஒரு நாள் ஒரு காற்று அடிக்கும்போது மூங்கில் மரம் அசைகிறதை பார்க்கிறார். அந்த எஜமானனோடு அந்த மூங்கில் பேசுகிறது. என் பக்கத்தில் நெருங்கி வாங்கள். நெருங்கி அவர் போகிறார். போகும்போது எஜமான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று. உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம். என்னை பயன்படுத்த போகிறீங்களா? இதுக்காகத்தானே நான் காத்திருந்தேன். நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். தன்னுடைய இலைகளை அசைத்து நன்றியை வெளிப்படுத்தியது. அந்த மூங்கில் மரம் வளைந்து கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது. அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என்னை நான் பயன்படுத்த வேண்டுமானால் என்னை நான் வெட்ட வேண்டும். ஆட்டி போனது, ஏந்து போனது, வெட்ட வேண்டும். என்ன சொல்லுகிறீர்கள்? என்னை நான் பயன்படுத்த வேண்டுமா? நீ வெட்டப்பட வேண்டும். வெட்டப்பட வேண்டுமானால் என் தனித்தன்மை இழந்து விடுவேனே, என்னுடைய மகிமை இழந்து விடுவேனே, நான் வாடி போய் விடுவேனே, என்னை வெட்ட வேண்டுமா என்று தங்கினது. ஆனால் சொன்னது, உங்களுக்கு ஆசை என்றால் என்னை வெட்டி கொள்ளுங்கள், உங்களுக்கு விருப்பம் என்றால் என்னை வெட்டி கொள்ளுங்கள் என்கிற ஒரு கனத்த இதயத்தோடு ஒப்பு கொடுத்தது. ஒரு கோடாரியை எடுத்து கொண்டு வந்து அதை வலித்தது. அதுக்கு வேதனை உண்டானது. பல நேரங்களில் நம்முடைய எல்லா அடையாளங்கள் கூட அழிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய படிப்பு முற்றிலுமாக அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் எஜமானன் அவருடைய கை என் மேல் படுமானால் என்னை சாதாரணமான ஒரு பாத்திரம், ஒரு மேன்மையான ஒரு பாத்திரமாக வெட்டினால் பரவாயில்லை, வெட்டின பிறகு நட்டு மையத்தில் ஈரலை கீறுவது போல கீறினார். நீண்ட நாட்களாக அழகோடு நன்றாக நின்ற அந்த மூங்கில் மரம் நடுவாக கீறப்பட்டது. கீறப்பட்ட அந்த மூங்கிலை எடுத்து கொண்டு போய் ஒரு கிணத்துக்கு பக்கத்திலே உயர்த்தி வைத்து, பாலைவனமான ஒரு இடத்திலே இன்னொரு முனையை வைத்து கிணத்திலிருந்து தண்ணீரை இறைத்து, இப்பொழுது ஒரு பாலமாக அந்த மூங்கிலை வைத்து எஜமானன் தண்ணீர் இறைக்கிறான். தண்ணீர் இறைக்க அநேக மூங்கில் மரங்கள் முளைக்க ஆரம்பித்தது. மூங்கில் தோப்புகள் முளைக்க ஆரம்பித்தது. நிறைய வண்ணத்து பூச்சிகளும் நிறைய பூக்களும் முளைத்தது. இப்பொழுது அந்த பாலைவனம் ஒரு சோலைவனமாக மாற்றினது. 4000 ஆண்டுகளாக மனிதர்கள் பாலைவனத்தை போல இருந்தார். கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பில்லாமல் இருந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே பாலமாக இயேசு விளங்கினார். சிலுவை பாலமாக மாறினது. மீண்டும் என் குரல் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. மீண்டும் என் சத்தம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டது. அதற்காக இயேசு நடு மையத்தில் பிளக்கப்பட்டார். ஈட்டி எடுத்து நடுவில் அவருடைய ஈரலை குத்தி பிளந்தார்கள். கடைசி சொட்டு இரத்தமும் வெளியே வந்து தண்ணீராக மாறினது. நம்முடைய வாழ்க்கை பூத்து குலுங்குவதற்காகத்தானே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், சிலுவையில் எனக்கான ஆசீர்வாதம் உம்முடைய சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை சொல்லணும். டெய்லி சிலுவையை சொல்லணும். டெய்லி சிலுவை போட்டு முத்தம் கொடுக்கறது இல்லை, சிலுவை அறிக்கை செய்வேன். சிலுவை எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. சிலுவை தான் எனக்கு பட்டா, சிலுவை தான் எனக்கு பத்திரம், சிலுவை தான் எனக்கு பாதுகாப்பு. அந்த சிலுவை என்னையும் கடவுளை இணைச்சிருக்கு. அதுக்காகத்தாங்க இயேசு வெட்டி பிளக்கப்பட்டார். அதுக்காகத்தான் இயேசு இருந்த இடத்திலிருந்து வெட்டப்பட்டார். அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது கிறிஸ்து தருவதற்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். சில ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் கிடைக்கல. நான் ஆண்டவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து போராடி இருக்கேன். வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு. அதை ஏன் இப்போ அடகு வச்சுட்டேன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது அதெல்லாம் இன்றைக்கி நடக்கலையேன்னு ஒரு நாளும் நான் நினைக்கிறதும் இல்லை. அதை விட ஆண்டவர் அருமையாக நடத்தி கொண்டே வருகிறாரு. அதை நடக்கலையேன்னு நினைக்கிறத விட நான் நினச்சதுக்கு மேலாக தேவன் நடத்துகிறீரே ஆண்டவரே. அவரை நேசிக்கும் போது அவர் ஒரு நாள் எங்களை நேசிக்காமல் இருந்தது. ஏறக்குறைய 9 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு செய்ய முடியாததை இயேசு எங்களுக்கு செஞ்சார். ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்து செய்ய முடியாதவைகளை செஞ்சார். ஒரு வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவனுக்கு செய்ய முடியாத செஞ்சார். அவர் எங்களை ஒரு நாளும் கஷ்டத்தோடு இருக்க விட்டது, ஒரு நாளும் பட்டினியோடு இருக்க விட்டதில்லை. அவர் எங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கிறார். நான் பல நேரம் அவர் எங்களுக்கு கொடுக்குற காணிக்கைகள் இந்த ஊழியத்தை நடத்துறதை நினச்சி, இவ்வளவு அன்பு ஏன் ஆண்டவர் எங்கள் மேலே, இவ்வளோ பாசம் ஏன் ஆண்டவர் எங்கள் மேலே நினச்சி நான் அழுதுருக்கிறேன். தனிமையில் அழுதுருக்கிறேன். அவ்வளவு அன்பு அவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். அந்த அன்பை நீங்களும் புரிஞ்சுக்கிறவீங்கன்னா, இந்த உலகம் உங்களை விட எனக்கு நண்பர்கள் அதிகம், உங்களை விட எனக்கு அநேகர் இருந்தார். இந்த உலகம் என்னை வேதனைப்படுத்துச்சு. ஆனால்
தேவனோ கட்டி அணைத்தார். அந்த அணைப்பில் உங்களையும் இழுக்கிறார். எழும்பி நிற்கலாம். நம்ம எல்லாரும் ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்திலிருந்து இயேசு எங்களை விடுதலை ஆக்கும்படி வந்திருக்கிறார்.